சந்தோஷ நற்செய்தி அறிவிக்கப்பட்டதே. உலகெங்கும் சந்தோஷ நற்செய்தி அறிவிக்கப்பட்டதே. குளிரான காலம் பனி தூவும் நேரம் இயேசு பாலகன் பிறந்தாரே. குளிரான காலம் பனி தூவும் நேரம் இயேசு பாலகன் பிறந்தாரே. கை தட்டி பாடிடுவோம், நம் மேசியா பிறந்தாரே. ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம், நம் மேசியா பிறந்தாரே. கை தட்டி பாடிடுவோம், நம் மேசியா பிறந்தாரே. ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம், நம் மேசியா பிறந்தாரே. பாவத்தில் வாழ்ந்த என்னை மீட்டிட பாரினில் வந்த தேவன். பாவத்தில் வாழ்ந்த என்னை மீட்டிட பாரினில் வந்த தேவன். பரலோகம் சேர்த்திடவே இயேசு பாரினில் பிறந்தாரே. என்னை பரலோகம் சேர்த்திடவே இயேசு பாரினில் பிறந்தாரே. கை தட்டி பாடிடுவோம், நம் மேசியா பிறந்தாரே. ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம், நம் மேசியா பிறந்தாரே. கை தட்டி பாடிடுவோம், நம் மேசியா பிறந்தாரே. ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம், நம் மேசியா பிறந்தாரே. இருளான வாழ்க்கை வாழ்ந்த என்னை ஒளியின் பிள்ளையாய் மாற்ற. இருளான வாழ்க்கை வாழ்ந்த என்னை ஒளியின் பிள்ளையாய் மாற்ற. நீதியின் சூரியனாய் என் இயேசு பிறந்தாரே. எல்லா ஜனங்களை ரட்சிக்கவே இரட்சகர் இயேசு பிறந்தாரே. கை தட்டி பாடிடுவோம், நம் மேசியா பிறந்தாரே. ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம், நம் மேசியா பிறந்தாரே. கை தட்டி பாடிடுவோம், நம் மேசியா பிறந்தாரே. ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம், நம் மேசியா பிறந்தாரே. உலகெங்கும் சந்தோஷ நற்செய்தி அறிவிக்கப்பட்டதே. குளிரான காலம் பனி தூவும் நேரம் இயேசு பாலகன் பிறந்தாரே. குளிரான காலம் பனி தூவும் நேரம் இயேசு பாலகன் பிறந்தாரே. கை தட்டி பாடிடுவோம், நம் மேசியா பிறந்தாரே. ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம், நம் மேசியா பிறந்தாரே. அல்லேலு அல்லேலுயா, பாடு அல்லேலு அல்லேலுயா. ஓசன்னா ஓசன்னா, இன்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா.
Christmas. Happy Christmas. Happy Christmas. Happy Christmas. Happy Christmas. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இந்த டிசம்பர் மாத வாக்குத்தத்த செய்தியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நவம்பர் மாதம் வாக்குத்தத்த செய்தியை நாம் தியானித்தோம். கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருந்தது. தேவன் நமக்கு சகாயராக இருந்தார், நமக்கு துணை நிற்பவராக இருந்தார். கடந்த 11 மாதங்களிலும் கடவுள் நம்மை கண்மணி போல பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். இந்த பண்டிகை மாதமான டிசம்பர் மாதத்திலும் வாக்குத்தத்த செய்தியை நாம் கேட்டு பண்டிகையை மிக மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். வாக்குத்தத்த செய்தியை நாம் கேட்பதற்கு முன்பாக யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபையோடு எங்களை வழிநடத்தும் அன்பின் பரலோக தந்தையே, கர்த்தாவே, இந்த நேரத்திற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலும் தகப்பனே அப்பா 11 மாதங்கள் கர்த்தர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர். வர இருந்த எல்லா ஆபத்துகளிலிருந்தும் மோசங்களிலிருந்தும் என் தேவன் எங்களை விலக்கி மீட்டு பாதுகாத்து இந்த 12வது மாதத்தையும் எங்கள் ஆயுசு நாட்களோடு கூட்டி தந்து இந்த 12வது மாதத்தையும் எங்களுடைய கண்களால் நாங்கள் கண்டு இந்த பண்டிகைகளை ஆசரிக்க எங்கள் தேவன் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன் என்று துதிக்கிறோம். அப்பா, எத்தனையோ மக்கள் ஆண்டவரே, பண்டிகை காலங்களை நான் எவ்வாறு கழிப்பேன், பண்டிகையை நான் எவ்வாறு ஆசரிப்பேன் என்ற கவலையோடு இருக்கலாம். எங்களுக்கு சமாதானத்தை அருள்பவராக, சந்தோஷத்தை அருள்பவராக, எங்களுக்கு நித்திய மகிழ்ச்சி அளிப்பவராக இந்த உலகில் பாலகனாய் நீர் பிறந்தீர். அப்பா, உடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தங்கி இருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உடைய வேத சத்தியங்கள் நாங்கள் ஆராய்கிற போது
கர்த்தாவே, நாங்கள் உம்மை காண என் தேவனுங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உடைய கரங்களிலே எங்களை தருகிறோம். மீத நேரம் எங்களோடு தங்கியிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்த செய்தியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாய்ப்பினை எனக்கு தந்த பிரைஸ் இவாஞ்சலிக்கல் டீம் மினிஸ்ட்ரீஸின் இயக்குனர் பிரதர் செலிம் செல்வகுமார் அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த செய்தியினை கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் கர்த்தர் பேசுவாராக. இந்த வாக்குத்தத்த செய்தி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. டிசம்பர் மாதத்திலும் வாக்குத்தத்த செய்திக்காக நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் அதன் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நாம் பண்டிகை காலங்களிலே அதிகமாக ஆலயங்களிலே நாம் சிந்திக்கின்ற ஒரு வசனம் இந்த வசனம்தான். அநேக நேரங்களிலே நாம் இந்த வசனத்தை ஆராய்ச்சி செய்திருக்கின்றோம். ஆனாலும் இறைவன் என்னோடு பேசின ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நான் ஆசிக்கின்றேன். உண்மையாகவே இது ஒரு புதிய உத்வேகத்தை உங்கள் வாழ்க்கையிலேயே உண்டாக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருந்து உங்களை பாதுகாக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த வேத வசனத்தில் நாம் பார்க்கின்ற போது முதலாவது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு இல்லத்திலே ஒரு குழந்தை பிறந்துவிட்டது என்று சொன்னால் அவர்கள் என்ன சொல்வார்கள்? எனக்கு ஒரு குமாரன் பிறந்திருக்கின்றார், அல்லது எனக்கு ஒரு குமாரத்தி பிறந்திருக்கின்றார், அல்லது எனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கின்றது என்றுதான் சொல்வார்களே தவிர ஊராரை கூட்டி நமக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது என்றோ நமக்கு ஒரு குமாரன் பிறந்திருக்கிறது என்றோ யாரும் சொல்ல மாட்டார்கள். குடும்ப அங்கத்தினர்கள் கூட இன்னாருடைய மகனுக்கு அல்லது இன்னாருடைய மகளுக்கு அல்லது இந்த ஒரு நபருடைய பெயரை குறித்து இந்த நபருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கின்றது என்று தான் சொல்வார்களே தவிர நமக்கு என்று ஒரு பொதுவான ஒரு சொல் அங்கு வருவதை நாம் காண முடியாது. ஆனால் இங்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பானது ஒரு பொதுவான சொல்லாக இங்கு சொல்லப்படுகிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, அந்த பாலகன் பிறப்பு என்னென்ன அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது, இது நிகழ்த்த போகின்றது என்பதனை இந்த மாத வாக்குத்தத்த செய்தியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நான் ஆசிக்கின்றேன். ஆம் பிரியமானவர்களே, அந்த குமாரனானவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கின்ற அதிசயங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், முதலாவதாக அவர் நமக்கு ஆலோசனை தருகின்ற கர்த்தராக இருக்கின்றார். பிறக்கின்ற குமாரன் நமக்கு ஆலோசனை தருகின்றார். நமக்கு இன்னல்கள் வருகிற போது, துன்பங்கள் வருகிற போது யாருடைய ஆலோசனை நாம் கேட்கின்றோம்? பிரியமானவர்களே, நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வுகள் வருகிறது, வேதனைகள் வருகின்றது, இன்னல்கள் வருகின்ற போது நாம் யாரிடத்தில் முதலாவது ஓடுகின்றோம்? கர்த்தரிடத்தில் ஓடுகின்றோமா, இல்லை மன்னரிடத்தில் ஓடுகின்றோமா? யாருடைய ஆலோசனை நாம் கேட்பதற்காக ஓடுகின்றோம்? அல்லது நம்முடைய முழங்கால்கள் இறைவனுக்கு முன்பாக அந்நேரத்தில் முடங்குகின்றதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், நம்முடைய முழங்கால்கள் அநேக நேரங்களிலே கடவுளுடைய சமூகத்தில் முடங்குவதில்லை. அவருடைய ஆலோசனை கேட்டோர் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியை கண்டுகொண்டார்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கின்றார், சங்கீதம் 16:7 நாம் பார்ப்போம் என்று சொன்னால் மிக ஒரு அழகான வசனம். சங்கீத புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ரா காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். பிரியமானவர்களே,
இங்கு சங்கீதக்காரன் மிக சிறப்பாக கூறுகின்றான், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி. ஆம், அவனுடைய வாழ்க்கையிலே சிறப்பான ஆலோசனை இறைவனிடத்திலிருந்து கிடைக்க பெறுகின்றது. சங்கீதக்காரனாகிய தாவீது அநேக நேரங்களிலே இன்னல்களிலே அகப்பட்டார், ஏளனப்படுத்தப்பட்டார், ஆடு மேய்ப்பவன் என்று சொல்லி. ஆனாலும் அவன் கர்த்தருடைய ஆலோசனையை எந்தெந்த இடங்களிலெல்லாம் கேட்டு நடந்தாரோ அந்த இடங்களெல்லாம் வெற்றியை கண்டுகொண்டார். என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று கர்த்தராலே புகழப்பட்டார். பிரியமானவர்களே, நாமும் கடவுளுடைய ஆலோசனை கேட்டு அவர் சொல்கிறபடி நடப்போம் என்று சொன்னால் உண்மையாகவே அவருக்கு பிரியமானவர்கள் என்று அவராலே நாம் சாட்சி பெறுகின்றவர்களாக இருப்போம். ஒரு அருமையான நிகழ்வு, இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக நடந்த நிகழ்வு பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். ஒரு ஆலோசனை கேட்டதினால் முழுவதும் பட்ட பிரயாசம் ஒரு நொடி பொழுதிலே மாறி போவதை நாம் காண முடிகின்றது. சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்திற்கு பிற்பாடு அவர் மரித்து விட்டார், இனி அவரை பிடித்து சிலுவையில் அறைந்தவர்கள் தங்களையும் அறைந்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் தாங்கள் என்ன தொழில் செய்து வந்தார்களோ அத்தொழிலையே தாங்கள் தேர்ந்தெடுத்து பின்னிட்டு மீன் பிடிப்பதற்காக சென்று விட்டார்கள். அவர்கள் மீன் பிடிக்க சென்றார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு அந்த மீன்பிடி தளத்திலே அவர்களை தேடி செல்கின்றார். என்னோடு இருந்த சீடர்கள், நான் செய்த அதிகமான அற்புதங்களை கண்ணார கண்ட சீடர்கள், அதை உணர்ந்த சீடர்கள், அதை அனுபவித்தவர்கள். ஆனால் இன்று என்னுடைய மரணத்துக்கு பிற்பாடு ஒருவேளை தாங்களுக்கும் மின்னலை வந்துவிடுமோ என்ற அச்சத்திலே அவர்கள் போய்விட்டார்களே என்று இயேசு கிறிஸ்து மனம் நொந்தவராக. நாம் அநேக நேரங்களிலே இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து அநேக அற்புதங்களை பெற்றுக் கொள்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையிலே. ஆனால் ஒரு காரியம் நாம் கேட்டு அது நடக்கவில்லை என்று சொன்னால் உடனடியாக பின்மாற்றத்துக்கு சென்று விடுகின்றோம். இங்கும் சீடர்கள் வருகின்றார்கள், முழுவதும் வரியை வீசுகின்றார்கள், ஒன்றும் அகப்படவில்லை, களைத்து போனார்கள், இனி ஒன்றும் தங்களுக்கு கிடைக்காது என்ற நிலைக்கும் வந்து விட்டார்கள். ஒன்றுமில்லாத இடத்திலே இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக கொண்டு வருகிறவர் தான் நம்முடைய அருமையாளர் இயேசு கிறிஸ்து. சீடர்கள் எல்லாம் இங்கு கூடி இருக்கின்றார்கள். முழுவதும் வலை விரித்தாயிற்று, ஒன்றும் அகப்படவில்லை. சீமோன் பேதுரு சொல்லுகின்றான், மீன் பிடிக்க போகிறேன் என்று. அதற்கு அவர்கள், நாங்களும் வருகிறோம் என்று அவனுடைய சென்றவர்கள் முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள். ஒன்றுமில்லை, விடியற்காலை ஆகிவிட்டது. அப்போதுதான் இயேசு கரையிலே நிற்கின்றார். ஆனால் அவர்களால் இயேசுவை இயேசு என்று அடையாளம் கண்டுகொள்ள இயலவில்லை. அநேக நேரங்களிலே நாம் அப்படித்தான், இயேசு நம் அருகிலே தான் நிற்பார், ஆனால் நமக்கு இயேசு நம்முடைய பக்கத்திலே நிற்கிறார், நம்முடனே பேசிக் கொண்டிருக்கிறார், நம்மை வசனங்களால் உணர்த்தி கொண்டிருக்கிறார், வசனத்தினால் நமக்கு ஆலோசனை தருகின்றார், அல்லது போதகர் வழியாக நமக்கு ஆலோசனை தருகின்றார். யார் மூலமோ நம்மோடு பேசுகிறார், இதை நாம் உணர்வதே இல்லை, புலம்பிக் கொண்டே இருப்போம். இங்கும் முழுவதும் மலை விரித்தாயிற்று. இயேசு நிற்கின்றார். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா என்று கேட்கின்றார். அவர்களும் முழுவதும் நாங்கள் வலைகளை போட்டு விட்டோமே, இப்போது எங்களுக்கு ஒன்றும் இல்லை, எங்களிடத்து ஒன்றும் அகப்படவில்லை, எங்களுடைய பிரயாசம் எல்லாம் வீணாய் போய்விட்டது, நாங்கள் எத்தனையோ மணி நேரமாய் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், ஆனாலும் எங்களுடைய வலையிலே ஒன்றும் அகப்படவில்லை என்று அவர்கள் கலக்கத்தோடு சொல்லுகிற போது இயேசு சொல்லுகின்றார், அவர், நீங்கள் படகுக்கு வலப்புறமாக வலையை போடுங்கள்,
அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். பிரியமானவர்களே, அவர்கள் கடலிலே பழகினவர்கள், மீன்பிடி தொழிலை செய்து கொண்டு வந்தவர்கள். அவர்களுக்கு எந்த இடத்திலே வலையை போட்டால் நமக்கு மீன் கிடைக்கும், எப்படி வலையை போட்டால் மீன் கிடைக்கும், எத்தனை மைல் ஆழத்திலே சென்றால் மீன் கிடைக்கும், அனைத்தும் பழகினவர்கள். பழக்கப்பட்ட இடம், பழக்கப்பட்ட இடத்திலே இரவு முழுவதும் பிரயாசப்பட்டாயிற்று. ஆனால் ஒன்றுமே கிடைக்கவில்லை. அந்த இடத்திலே தான் இயேசு சொல்கிறார், பிள்ளைகளை பலப்புறமாக போடுங்கள். அப்போ அவருடைய எண்ணங்கள் பல விதத்திலே பலர் இருந்தார்கள். ஆலோசனைகள் பலவிதமாய் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். ஆனாலும் அவர் என்ன சொன்னாரோ அதே போன்று பலப்புறமாக போட்டு விட்டார்கள். நாங்க பிரயாசப்பட்டு கிடைக்கவில்லை, நீர் ஏன் சொல்லுகிறீர், நீர் யார் என்று எங்களுக்கு தெரியாது, நீர் ஒரு புது மனிதராக இருக்கிறீர், புது மனிதராக எங்களிடம் வந்து வலப்புறமாய் போடும் என்று சொல்லுகிறீரே, எங்களுக்கு எது அகப்பட போகின்றது என்று அவர்கள் மறுபேச்சு பேசவில்லை. பிரியமானவர்களே, நாம் அநேக நேரங்களிலே கடவுள் நம்மோடு ஒருவேளை சொப்பனத்தில் பேசலாம், சில வேளைகள் வசனத்தின் மூலம் பேசலாம், செய்தியின் வழியாக பேசலாம். நாம் அநேக நேரங்களில் கேள்வி கேட்டுக் கொண்டிருப்போம். ஏன் நான் இப்படி எல்லாம் உங்களுக்கு தொண்டு செய்தேன் அல்லவா, இப்படி எல்லாம் நான் மக்களுக்கு தான தர்மம் செய்தேன் அல்லவா, பிறருக்கு உதவினேன் அல்லவா, இத்தனை மணி நேரமாக நான் ஜபித்தேன் அல்லவா, வேதம் வாசித்தேன் அல்லவா, வேதத்தை தியானித்தேன் அல்லவா, ஆலயங்களுக்கு ஒழுங்காக சென்றேன் அல்லவா, உபவாசம் இருந்தேன் அல்லவா என்று நாம் இயேசு கிறிஸ்துவோடு பல நேரங்களிலே நாம் பேசலாம். நான் இவ்வளவு இன்னல்களில் இருக்கிறேன் இயேசுவே, எனக்கு எந்த விதமான உதவியும் உம்மிடத்திலிருந்து இல்லையே என்று நான் இயக்கத்தோடு இருக்கலாம். எனக்கு எந்த ஆலோசனையும் தரவில்லை, என்னை கரப்படுத்தி நடத்தவில்லை, என்னை தூக்கி நிறுத்தவில்லை என்று நாம் கலக்கத்தோடு இருக்கலாம். இங்கும் இயேசு கிறிஸ்து சொன்ன உடனடியாக நாங்கள் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம் என்று அவர்கள் மறு உத்தரவு சொல்லவில்லை. இயேசு சொன்ன உடனடியே அவர்கள் சொல்லுகிறார்கள், போட்டுவிட்டார்கள். மறு பேச்சுக்கு இடமில்லை, போட்டுவிட்டு வலி இழுக்கிறார்கள். ஒருவேளை மனதில் உள்மனதில் நினைத்திருக்கலாம், நாங்கள் பிரயாசப்பட்டு விட்டோம், இப்போது வலையை இழுக்கிறோம், வெறும் வலையைத்தான் இதுவரை இழுத்துக் கொண்டிருந்தோம், வலி வரும் வரையத்தான் வந்து ஒரு மீன் கூட எங்களுக்கு இல்லை, பசியோடு இருக்கிறோம், இரவு சாப்பிடவில்லை, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டாயிற்று. அந்த ஒரு மனதோடு ஒருவேளை இழுத்து இருக்கலாம். அவர்கள் இழுத்து கரைக்கு வலைக்கு அதை இழுத்து படகு ஏற்றுப்படியாக இழுக்கிற போது அந்த வலி வரவில்லை, கனமாக இருக்கிறது. ஏனென்றால் வலை நிறைய மீன். எதிர்பாராத அதிசயம், எதிர்பாராத அற்புதம். இது எவ்வாறு நடந்தது? ஆலோசனையை கேட்டபடியால். இன்று நாம் ஆலோசனையை கேட்கிறவர்களாக இருக்கிறோமா அல்லது அதை அவமதிக்கிறவர்களாக இருக்கின்றோமா? சற்று ஒரு நிமிடம் நம்மை சிந்தித்து பார்ப்போம். நாமும் இறை சத்தத்தை கேட்கிற போது கேள்வி கேட்காமல் அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருப்போம். உண்மையாகவே நாம் அந்த வார்த்தைகளுக்கு, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வும் அதிசயமாய் அற்புதமாய் நடத்துவதற்கு கடவுள் இம்மட்டும் போதுமானவராக இருக்கின்றார். இன்னும் நம்மை நடத்துகின்றவராக இருப்பார். பிரியமானவர்களே, இங்கு நாம் பார்க்கின்ற போது அங்கு வலையை அவர்களால் இழுக்க முடியவில்லை. அப்போதுதான் பேதுரு உணர்கின்றார், மனித முயற்சி வீண். அப்போ நம்மோடு இருப்பவர் ஒரு வல்லமை உள்ளவர் தான் சொல்லி இருக்கின்றார். ஆகவேதான் இதுவரை அகப்படாத மீன் அவர் சொன்னவுடன் நம்முடைய வலையிலே அகப்பட்டு விட்டது. ஆகவேதான் அவர் கர்த்தர் என்று பேதுரு உணர்ந்து கொள்கின்றார். வலையை போட சொல்லுகிற போது அவர் கர்த்தர் என்று பேதுருக்கு தெரியவில்லை, அவர் உணர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் வலை இழுத்து அதில் மீன் கண்ட பிறகுதான் அது வலை இழுக்க முடியவில்லை, பாரமாக இருக்கிறது. அடுத்த சீடர்கள் எல்லாம் கை வைத்து கூப்பிடுகிறார், அழைக்கின்றார், வாருங்கள், எனக்கு உதவி செய்யுங்கள். பிரியமானவர்களே, அவர் இழுத்த மீன் 153 பெரிய மீன்கள். ஆனால் இவ்வளவு மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை. ஒருவேளை அவர்கள் இதற்கு முன்னால் ஓரளவு மீன்களை பிடித்திருக்கும் கூட வலை கிழித்திருக்கலாம்.
எளிதாக வலை கிழிவதற்குரிய ஒரு சாத்தியக்கூறு இருந்திருக்கலாம். ஆனால் இவர்கள் 153 பெரிய மீன்கள், அப்படின்னு சொன்னால் சின்ன மீன்கள் அநேகம் இருந்திருக்கலாம். வலை கிழியாதபடி ஒரு நிரம்பின ஆசீர்வாதம். அந்த நிரம்பின ஆசீர்வாதம் எவ்வாறு கிடைத்தது என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆலோசனை கேட்டார்கள். இன்று நாம் இறை ஆலோசனையை கேட்கின்றோமா? ஆசீர்வாதம் வேண்டும், அற்புதம் வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே நான் அநேக ஆசீர்வாதங்களோடு வாழ வேண்டும் என்று தான் நினைக்கின்றோம். ஆனால் ஆலோசனை கேட்பதற்கு நம்மிடத்திலே மனம் இல்லை. இன்று நாம் ஆலோசனை கேட்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் என்று. ஆம், ஆலோசனை தருகின்ற கர்த்தர் ஏதாவது அவருடைய தாசர் மூலமாக நமக்கு ஆலோசனை தரக்கூடியவராக இருக்கின்றார். நாம் கேட்கின்றவர்களாக இருக்கின்றோமா? அதுதான் முக்கியம். நாம் கேட்கின்ற போதுதான் நமக்கு ஆசீர்வாதம். நாம் அந்த ஆலோசனை கேட்கவில்லை என்று சொன்னால் நாம் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறவர்களாகத்தான் மாறிவிடுவோம். உண்மையாகவே ஆலோசனையை கேட்கின்றவர்களாக, அதை பின்பற்றுகின்றவர்களாக நாம் இருப்போம். இதே பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் நாம் பார்க்கின்ற போது அங்கு ஒரு நிகழ்வு, மிக முக்கியமான நிகழ்வு. திருமண இல்லம், மிக சந்தோஷமான இடம். ஆனால் ஒரு குறைவு வருகின்றது. அந்த குறைவும் இயேசு கிறிஸ்து நிவர்த்தி செய்கின்றார். ஒரு ஆலோசனையை கொடுக்கின்றார். வேலைக்காரர்களிடத்திலே ஜாடிகளை நிரப்புங்கள், ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்கின்றார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக உண்டாக்குகின்றவர் நம்முடைய தேவன். இங்கு ஒரு தண்ணீர், வெறும் தண்ணீர் திராட்சரசமாக மாறுகின்றது. அதற்கு முழு முதற் காரணம் அவர்கள் இயேசுவின் ஆலோசனையை கேட்டுக்கொண்டார்கள். பிரியமானவர்களே, நாமும் இறை ஆலோசனையை கேட்போம். இறைவனுக்காக காத்திருப்போம். அவர் நேரத்துக்காக காத்திருப்போம். அப்படி என்று சொன்னால் உண்மையாகவே நாம் ஆசீர்வாதத்தை கண்டுகொள்வோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆலோசனை ஒரு மனிதனை முழுமையடைய செய்கின்றது, முழு ஆசீர்வாதம் பெற செய்கின்றது. ஆகவே இறை ஆலோசனையை நாம் கேட்டு முழு ஆசீர்வாதங்களை, நமக்கு முழுமையான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக நாம் மாறுவோம். அடுத்தபடியாக நாம் பார்க்கின்ற பொழுது, அவர் வல்லமை உள்ளவர், வல்லமை உள்ள கர்த்தர், வல்லமையோடு இன்றும் செயல்படுகின்றவராக இருக்கின்றார். பரிசுத்த லூக்கா நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 19வது வசனத்தில் நாம் பார்க்கின்ற போது, அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. பிரியமானவர்களே, கர்த்தரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. புறப்பட்ட வல்லமை என்ன செய்தது என்று சொன்னால், அநேகரை குணமாக்கினது. குணமாக்கும் கர்த்தர். நாம் அநேக நேரங்களிலே நினைக்கலாம், இந்த நோயோடு நான் எத்தனை காலம் போராடி கொண்டிருக்க வேண்டும், அல்லது இந்த வேதனையோடு நான் எத்தனை காலம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி. மருத்துவமனைக்கு செல்லுகிறோம், செல்ல வேண்டியதுதான். ஆனாலும் அவர்களுக்கும் ஆலோசனை கொடுத்து நமக்கு நல்ல மருந்துகளை செய்து அந்த நோயிலிருந்து விடுபட செய்பவர் கிறிஸ்து ஒருவரே தான். அவர்தான் ஆலோசனைக்காரராக இருந்து நமக்கு எல்லா உதவிகளையும் செய்கின்றவராக இருக்கின்றார். வல்லமை உள்ள கர்த்தர். இன்று அந்த வல்லமை, உயிருள்ள தெய்வத்தை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்று எவ்வாறு வல்லமை செயல்பட்டதோ இன்றும் அதே போன்று அதே வல்லமை செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நாம் தான் அந்த வல்லமையை பெற அநேக நேரங்களில் தவறிவிடுகின்றோம்.
இறைவனை அநேக நேரங்களை சோதித்து பார்க்கின்றோம். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவை சோதித்து பார்க்க வேண்டும், என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்கின்றாரா, என்னுடைய ஜெபத்திற்கு வல்லமை உண்டா என்று சோதிப்பதற்காக என்ன செய்தார்கள்? நான் இப்போது 1 2 3 4 5 சொல்லுவேன். அப்போது வானத்திலே இடியடித்து மின்னல் அடிக்க வேண்டும். இது சோதனை. யாருக்கு நாம் வைக்கின்றோம்? கிறிஸ்துவுக்கு. அவரிடத்தில் வல்லமை உண்டா என்று நாம் சோதித்து பார்க்கின்றோம். வல்லமை உடையவர், பராக்கிரமங்களை செய்கின்றவர். எண்ணுகின்றார் 1 2 3 4 5. எண்ணின முடிந்ததும் அங்கு இடி அடிக்கிறது, மின்னல் அடிக்கின்றது. நாம் எந்த முறைகளிலே, ஒருவேளை வித்தியாசமான முறைகளிலே நாமும் இறைவனை சோதித்து பார்த்து கொண்டிருக்கலாம். ஏன் அவர் எனக்கு பதில் தருகிறாரா? இதை நான் செய்கிறேன், எனக்கு நடக்கிறதா? பார்ப்போம். அவர் என்னோட அன்பா இருக்கின்றாரா? அவருக்கு வல்லமை இருக்கின்றதா? அதே போல் திரும்பவும் செய்கின்றாரா என்று நாம் பார்ப்போம் என்று சொல்லி இறைவனை அநேக நேரங்கள் நாம் சோதிக்கின்றோம். பிரியமானவர்களே, அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவருடைய வல்லமை அநேக அற்புதங்களை செய்கின்றது. பழைய ஏற்பாட்டு காலத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் வேதத்திலே அநேக முறைகள், அநேக தடவைகள், அநேக அற்புதங்கள் நடந்ததை நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். யோர்தான் நதி பிரிந்தது, செங்கடல் பிரிந்தது, எரிகோ மதில் இடிந்து விழுந்தது, அலங்கம். இப்படி பல 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 அநேக அற்புதங்களை நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். மரித்தவர்கள் உயிர் தெழுந்தார்கள், உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். அநேக அற்புதங்கள். அந்த வல்லமை இன்றும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசம் எவ்வாறு உள்ளது? அவருடைய வல்லமை நாம் ருசி பார்த்துக் கொண்டிருக்கின்றோமா? இயேசுவின் வல்லமை புறப்படுகிற போது நிச்சயமாகவே அந்த இடத்திலே ஒரு அற்புதம் நடக்கின்றது, நடத்திவிட்டுத்தான் செல்கின்றது. லூக்கா நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் 46வது வசனத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கும் ஒரு நிகழ்வு நடப்பதை நாம் காண முடிகின்றது. திரளான கூட்டம், அநேக மக்கள் இயேசுவை நெருக்கிக் கொண்டு செல்கின்றார்கள். ஆனாலும் நான் எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாகிலும் நான் சுகத்தை பெற்றுக் கொள்வேன் என்று ஒரு ஸ்திரீ தன்னுடைய விசுவாசத்தோடு, அவருடைய வல்லமை எனக்கு சுகம் தர வல்லது, நான் இத்தனை ஆண்டுகளாக மருத்துவரை நம்பி விட்டேன், மருந்து உட்கொண்டு விட்டேன், எனக்கு ஒரு சுகமும் இல்லை, ஆனாலும் இயேசு சுகம் தர வல்லவராய் இருக்கின்றார், அவரிடத்தில் வல்லமை இருக்கின்றது, அந்த வல்லமை எனக்கு சுகத்தை தரும் என்கின்ற ஒரு மேலான நம்பிக்கை அவரிடத்திலே இருந்தது. அந்த ஒரே நம்பிக்கையோடு தான் அவள் இயேசுவை நெருங்கி செல்லுகின்றாள். பேதுருவும் மற்ற சீஷர்களும் இயேசுவிடத்திலே கேட்கின்றார்கள். திரளான ஜனக்கூட்டம் நெருக்கிக் கொண்டிருக்கிறது, அநேக மக்கள் நெருக்கிக் கொண்டே வருகின்றார்கள். இந்த இடத்திலே என்னை தொட்டது யார் என்று நீங்கள் எப்படி கேட்கின்றீர்கள்? எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும் இந்த ஜனக்கூட்டத்தில் யார் தொட்டிருப்பார்கள் என்று சொல்லி? அப்போதுதான் இயேசு சொல்கிறார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்ட வல்லமை ஒருவருக்கு சுகத்தை கொடுத்து விட்டது. அவர் இப்போது ஒழித்து சொல்ல வேண்டாம். அவரை அறைந்து எல்லா ஜனக்கூட்டத்துக்கு முன்பாக அவரை காண்பிக்க விரும்புகிறேன். ஆகவே அவள் என்ன செய்கின்றாள்? தான் இப்போது பொழுது செல்ல இயலவில்லை. இயேசு அதை உணர்ந்து விட்டார் என்பதை அவள் கண்டுகொள்கின்றாள். அவள் அழகா சொல்கின்றாள், அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அப்போது இயேசு சொல்கின்றார், மகளே கிடங்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி. பிரியமானவர்களே, சாட்சி சொல்லுகின்றாள். நான் எவ்வாறு வந்தேன், இப்போது நான் தொட்டேன், வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு விட்டேன். உலகம் என்னை தீட்டென்று ஒதுக்கிவிட்டது, நான் தீட்டானவள் என்று எல்லாரும் என்னை ஒதுக்கிவிட்டார்கள். ஆனாலும் எப்போது நான் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு
அந்த வல்லமை எனக்கு கிடைத்து விட்டது. நான் வல்லமையை பெற்றுக்கொண்டேன், விடுதலையை கண்டுகொண்டேன். வல்லமை உள்ள கர்த்தர் இன்றும் நம்மோடு இருக்கின்றார். நமக்கும் அநேகமான அதிசயங்களை செய்யக்கூடியவராக இருக்கின்றார். நாம் அநேக நேரங்களிலே இயேசுடைய வல்லமை மறந்து போகின்றோம். உயிருள்ள தெய்வத்தை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோமா என்பதனை அநேக நேரங்களிலே மறந்து யாதோ ஒருவரை நாம் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி அந்நிய தெய்வங்களெல்லாம் பின்பற்ற ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்கே போயாவது எனக்கு ஒரு சுகம் கிடைக்காதா? யாரிடத்தில் சென்றாவது எனக்கு ஒரு சுகத்தை கிடைக்காதா என்று சொல்லித்தான் நாம் ஓடுகிறோமே தவிர, வல்லமையுள்ள கர்த்தரை நான் ஆராதிக்கின்றேன், வல்லமையுள்ள கர்த்தரால் எனக்கு ஒரு விடுதலை தர முடியும் என்ற விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கின்றதா? இங்கு அந்த ஸ்திரீ அநேகர் இயேசுவின் வஸ்திரங்களை தொட்டு சுகத்தை பெற்றுக் கொண்டிருப்பதை அறிந்திருப்பாள். அதான் சொல்லுகின்றாள், ஓரத்தை தொட்டே எனக்கு சுகம் கிடைத்தது. எத்தனையோ மருத்துவர்களை நான் பார்த்திருக்கிறேன், எத்தனையோ மருந்து மாத்திரைகளை நான் சாப்பிட்டிருக்கிறேன், எத்தனையோ பணங்களை நான் செலவழித்திருக்கிறேன். ஆனாலும் யாராலும் கொடுக்க முடியாத சுகத்தை, உடல் சுகத்தை எனக்கு தேவன் ஒரு அற்புதத்தை என்னுடைய உடலிலே செய்திருக்கின்றார். ஒரு வல்லமையை நான் கண்டு கொண்டிருக்கின்றேன், சுகத்தை நான் பெற்றுக்கொண்டு விட்டேன். இனி நான் சமுதாயத்திலிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டிய தேவையில்லை. நான் நோயாளி என்று என்னுடைய குடும்பத்தாரனை ஒதுக்கி வைக்க மாட்டார்கள். வல்லமையானவர் வல்லமையானது எனக்கு செய்தார். இதைத்தான் நகோமி சொல்லுகின்றார். என்னை மாறா என்று அழையுங்கள். நான் கசப்பானவள், இப்போது வேதனையோடு திரும்பி வந்திருக்கின்றேன். நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். அந்நிய தெய்வங்களை வணங்குகின்ற தேசத்துக்கு சென்று விட்டேன் ஒரு சாப்பாட்டிற்காக. இங்கே பஞ்சம், சாப்பாடு கிடைக்கவில்லை. அந்நிய தெய்வத்தை சேவிக்கின்ற ஜனங்களிடத்திலே போய் நான் சாப்பாட்டிற்காக போய்விட்டேன். அந்த தேசத்திலே சாப்பாடு கிடைத்தது, ஆனால் என்னுடைய கணவர், 2 பிள்ளைகள் எல்லாரையும் இழந்து விட்டேன். இப்போது மாறாவாய் திரும்பவும் என் சொந்த தேசத்துக்கு வந்திருக்கின்றேன். பிரியமானவர்களே, நாம் அநேக நேரங்களிலே வல்லவருடைய செய்திகளை மறந்து பல தூரம் சென்றுவிட்டு திரும்பவும் அவரிடத்தில் வருகின்றோம். வருகின்றவர்களை அவர் ஒரு நாளும் புறம்பே தள்ளுகின்ற தெய்வம் அல்ல. அவரை நாடி வருகின்றவர்களுக்கு அவர் சுகத்தை, ஆகாரத்தை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். வல்லமையானவரை நாம் பின்பற்றுவோமா? மாறா கசப்பு என்று தன்னை சொல்லிக்கொண்ட நகோமியை பார்த்து ஸ்திரீகள் புகழ்வதை நாம் பார்க்கின்றோம். ரூத்தின் சரித்திரம் 4வது அதிகாரம் 14வது வசனத்திலே, உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஒரு நரி ஒரு வேலியை கடந்து சென்றதாம். அநேக இடங்களில் நாம் வேலியை பார்ப்போம் என்று சொன்னால் முள் வேலி அமைத்திருப்பார்கள். முள்னாலே வேலி இருக்கும், அல்லது முட்களை உடைய செடிகளினாலே வேலிகளை அமைத்திருப்பார்கள். நரியுடைய குணம் நமக்கு தெரியும். அது என்ன செய்யும்? எங்காவது போய் திருடி சாப்பிடலாமா என்று சொல்லி இங்கும் அங்கும் அலையும், கிடைக்கின்ற உணவுகளை எடுத்து சாப்பிடும். அதே போன்று இந்த முள் வேலியை கடந்து இந்த நரி ஓடினது. முள் வேலியை கடந்து ஓடின போது அதிலே முட்கள் இருந்தது. இந்த நரியின் உடம்பிலே இந்த முட்கள் குத்தி அதுல இந்த கிழிந்த இரத்தமாய் வந்து கொண்டிருந்தது. நரிக்கு கோபம் வந்தது. ஏன் முள்ளை நீ என்னை குத்தினாய் என்று சொல்லி. அப்போதான் முள் சொன்னது, நரியே, நீ முட்டாளாய் பேசுகின்றாய். நான் முள்மரம், என்னுடைய வேலை குத்துகின்ற வேலை. நீதான் பார்த்து கவனமாக சென்றிருக்க வேண்டும். உனக்குத்தான் பலம் இருக்கிறது என்று சொல்லி நீ என்னுடைய குறுக்கே வந்து விட்டாய். நான் இங்கேதான் நிற்கின்றேன். நீ கவனமாய் சென்றிருப்பாய் என்று சொன்னால் இந்த முட்களினால் உனக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்காது.
நீ இதை வேறு விதமாய் தாண்டி இந்த வழியை சென்றிருக்கலாம், நல்ல பாதையின் வழியாய் சென்றிருக்கலாம். நீ பாடுகளின் வழியாய் வேண்டுமென்றே வந்தாய். இப்போது அந்த பாடுகள் உன்னை வேதனைப்படுத்துகின்றது என்று சொல்லி, பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் நாமும் பாடுகளை வாங்கிக் கொள்கின்றோம். இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் சென்று பாடுகள் வந்த பின்பு ஐயோ இறைவா நீ என்னை கைவிட்டு விட்டாயே என்று சொல்லுகின்றோம். கீழ்ப்படியாமை பாவத்தின் ஆரம்பமாக அமைந்து விடுகின்றது. ஆதி பெற்றோரை நாம் பார்ப்போம். வல்லமை உள்ள தேவன் ஒரு மிகப்பெரிய தோட்டத்தை உண்டாக்கினார். பழங்கள் கனிகள் மனிதனுக்காக அவர் சந்தோஷப்பட்டார், எல்லாவற்றையும் படைத்தார். ஆனாலும் மனிதனை படைத்துவிட்டு கடவுள் மிக சந்தோஷப்பட்டார். தம்முடைய சாயலாக படைக்கப்பட்டவன், தமது ரூபத்தின்படி படைக்கப்பட்டவன். நான் சொல்வதை எல்லாம் அவன் கேட்பான், என்னுடைய சொல்லுக்கு மறு சொல் சொல்ல மாட்டான். எல்லாவற்றையும் படைத்துவிட்டு மனிதனுக்கு எவை எவை தேவை எல்லாவற்றையும் படைத்தான். கடைசியில் மனிதனை படைத்த தோட்டத்திலே விட்டு ஒரே ஒன்று தான் சொன்னான், இந்த கனியை நீ புசிக்காதே, புசிக்கும் நாளிலே சாவாய். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எதை செய்யக்கூடாது என்று இறைவன் நம்மிடத்தில் சொல்லுகின்றாரோ அதைத்தான் முதலிலே நாம் செய்கின்றவர்களாக இருக்கின்றோம். பண்டிகை காலம் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கின்றது. நாம் எந்த நிலையிலே பண்டிகையை ஆசரிக்க செல்கின்றோம்? டிசம்பர் மாதம் முழுவதும் கேரல், அநேக இடங்களிலே அக்டோபர் மாதமே தொடங்கி விடுவார்கள். இறைவனை இல்லங்களிலே வந்து பாடி மகிழ்வித்து செல்கின்றார்கள். இறை பண்டிகைக்கு ஆயத்தமாக அது அமைந்து விடுகின்றது. இன்று நாம் எவ்வாறு பண்டிகையை ஆசரிக்க நம்மை ஆயத்தப்படுத்துகின்றோம்? அன்று கிறிஸ்துவின் பிறப்பு மக்களால் ஒதுக்கப்பட்ட ஒரு மேய்ப்பருக்கு அறிவிக்கப்பட்டது. மேய்ப்பர்கள் வயல்களிலே தங்கள் மந்தைகளை மேய்த்துக் கொண்டிருந்தார்கள். கிராமத்திற்கு கூட அவர் வரவில்லை. வெளியே, கிராமத்திற்கு வெளியே ஒதுங்கியிருந்த மக்கள், ஓரங்கட்டப்பட்ட மக்கள், அவர்களுக்கு தான் பண்டிகையின் அறிவிப்பு, கிறிஸ்துவின் பிறப்பின் சந்தோஷத்தின் நற்செய்தி முதலிலே அவர்களுக்கு தான் அறிவிக்கப்பட்டது. இயேசு பிறந்ததே ஒரு அதிசயம், அதிசய நட்சத்திரம். உலகின் அரசர் பிறந்திருக்கின்றார் என்கின்ற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இன்று நம்முடைய உள்ளங்களிலே அந்த வல்லமை நாதரை நாம் அனுபவிக்கின்றோமா? அவருடைய வல்லமையை நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். இயேசுவின் பிறப்பு இந்த உலகத்திலே சமாதானத்தை கொடுக்கின்றது. அநேக நேரங்களிலே நாம் சமாதானமற்றவர்களாக இருக்கலாம். ஐயோ, நான் இந்த வேதனையோடு இருக்கிறேனே, இந்த துக்கத்தோடு இருக்கிறேனே, எனக்கு சமாதானம் இல்லையே. உலகம் கொடுக்காத சமாதானத்தை கொடுப்பவர் அவர். அவருடைய பிறப்பு சமாதானத்தை இந்த உலகத்திலே கொடுப்பதற்காக வந்தது. பாவத்திலிருந்து மனிதனை மீட்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தது. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கிற சொல்லி. சமாதான காரணர் நம்மிடத்திலே அன்பை எதிர்பார்க்கின்றார். நாம் இன்று மற்றவர்களிடத்திலே அன்பாயிருக்கின்றோமா? பிறருக்கு சமாதானத்தை கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றோமா? அது சமாதானத்தை எடுக்கின்றவர்களாக இருக்கின்றோமா? பிரியமானவர்களே, இன்று அநேக குடும்பங்கள் நாம் பார்க்கின்ற போது பிள்ளைகளால் சமாதானம் இல்லை. பள்ளிக்கூடங்களிலே பெற்றோர் வந்து சொல்வார்கள், நான் சொல்கின்றேன், இந்த பிள்ளை இப்படிப்படியெல்லாம் வீட்டிலே அடம்பிடிக்கிறது, அட்டகாசம் செய்கிறது, படிக்கவில்லை, தொந்தரவு செய்கிறது, தகப்பனை தாயை போதைய கை நீட்டி அடிக்கின்றது, இவ்வளவு அக்கிரமங்களை அநியாயங்களை சிறு வயதிலே பிள்ளை வீட்டில் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் நான் சொன்னதாக நீங்கள் பிள்ளைகளிடத்திலே சொல்லிவிடாதீர்கள். நீங்கள் சொல்லிவிட்டால் திரும்பவும் வீட்டில் அது தொடரும். ஆகவே நான்
சொன்னதாக சொல்லாமல் நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இன்று மிக மோசமான காலத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கின்றோம். சமாதான குறைச்சல்கள் இல்லங்களிலே மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருப்பது சமாதான குறைச்சல். அந்த சமாதானத்தை கொடுக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். ஒருவரும் எடுத்துக்கொள்ளாத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, சமாதானம் இன்றி நாம் இருக்கலாம். இத்தனை நாள்களாக 2025 ஆண்டிலே ஜனவரி மாதத்திலே ஆண்டவரே நான் உடைய சமூகத்திலே வந்தேன். ஆனால் இந்த 11 மாதங்கள் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரயாசங்கள், எத்தனையோ பாடுகள், நினைத்திராத கண்ணீர்கள் என்னை சூழ்ந்து கொண்டது. ஆனாலும் நீ சமாதானத்தை கொடுக்க வல்லவர். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கின்றீரே. நீர் கொடுக்கின்ற சமாதானத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நாம் கேட்கின்ற போது உண்மையாகவே இயேசு கிறிஸ்து நமக்காக சமாதானத்தை தருகின்றவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, அவரிடத்திலே நாம் சமாதானத்தை கேட்போம். எதனால் நமக்கு சமாதான குறைச்சல், அதை ஆராய்வோம். இறை பாதத்திலே நாம் வைப்போம். ஏனென்றால் இயேசு சமாதானத்தை கொடுக்கவே இந்த உலகத்திலே வந்தார். சமாதான பிரபு அவர், நமக்கு சமாதானத்தை அளிப்பவர். அவருடைய கரங்களிலே நாம் அர்ப்பணிப்போம். இயேசுவே, சமாதானத்தை கொடுக்க வந்தீரே, என்னுடைய இல்லத்திலே சமாதானத்தை தாரும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே சமாதானத்தை தாரும். நான் சமாதானம் இன்றி இருக்கின்றேன். உலகம் என்னை வேதனைப்படுத்துவதாகத்தான் இருக்கின்றது. உற்றார் என்னை வேதனைப்படுத்துகின்றார்கள். என்னுடைய சமாதானத்தை குலைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சமாதானமே எனக்கு இல்லை. நீர் ஒருவரே சமாதான காரணர். நீர் எனக்கு சமாதானத்தை தர வல்லவர். கடன் பாரத்தினால் சமாதானம் இல்லை, நோயினால் சமாதானம் இல்லை, அநேக காரணங்களால் மன சமாதானம் இல்லாமல் நாம் தவித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே சமாதான கர்த்தராய் நம்மோடு இருக்கின்ற எபனேசராய் இருக்கின்ற இறைவன் நமக்கு சமாதானத்தை தர வல்லவர். சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னவர் அவருடைய சமாதானத்தை நமக்கு தர வல்லவராய் இருக்கின்றார். பண்டிகை காலம் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான காலமாய் அமைய இறைவன் நமக்கு அருள் செய்வாராக. ஒவ்வொருவரும் மிக உற்சாகமாக சந்தோஷத்தோடு இந்த சமாதான காரணம் ஆலோசனை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கின்றவராக நமக்கு இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்துவாராக. நம்முடைய இந்த நாளுக்கான, இந்த மாதத்திற்கான நம்முடைய வாக்குத்தத்த வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். அதிசயமான கர்த்தர் நமக்கு அதிசயங்களை செய்ய வல்லவர். இந்த மாதத்திலும் நம் கிரை பாதத்தில் நம்மை கேட்போம். 11 மாதங்களை கடந்து விட்டு வந்தேன் கர்த்தாவே, இந்த 12வது மாதத்திலாவது நீருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டீரா? நீ செய்ய வல்லவராயிற்றே, நீ வல்லமை உள்ளவராயிற்றே, நீர் ஆலோசனை கர்த்தராயிற்றே, சமாதான காரணராயிற்றே, நீர் அதிசயமானவராயிற்றே, நீர் அதிசயங்களை செய்கிறவர். நம்முடைய ஆலோசனையை கேட்பதற்கு ஆயத்தமாயிருக்கின்றேன் கர்த்தாவே. உம்முடைய ஆலோசனையை கேட்ட அனைவருக்கும் அற்புதத்தை செய்திருக்கின்றீரே. நானும் இப்போது என்னை உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கின்றேன். நீர் என்ன ஆலோசனை தருகின்றீரோ அதை கேட்பதற்கு நான் ஆயத்தமாயிருக்கின்றேன். உம்முடைய ஆலோசனை எனக்கு தாரும். உம்முடைய ஆலோசனையே எனக்கு பலன். எனக்கு வானமன்னாவை தாரும் ஆண்டவரே. உம்முடைய ஞான ஆகாரத்தால் எங்களை போஷித்தார்களுக்கு கர்த்தாவே என்று அவருடைய பாதத்திலே நம்மை தாழ்த்துகின்ற போது உண்மையாகவே அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கும் அற்புதத்தை இந்த மாதத்திலே கண்டு கொள்வதற்கும், என்னென்ன கவலையோடு இருக்கின்றோமோ, பிள்ளைகளிலே என்ற கவலை இருக்கலாம், வியாதியின் கொடூரம், என்ன கவலை நமக்கு இருந்தாலும் எல்லா கவலைகளையும் மாற்ற அவர் வல்லமை உள்ள கர்த்தர். அவருடைய பாதத்திலே நாம் கொடுப்போம்.
கொடுக்கட்டும். அவர் நமக்கு அற்புதங்களை செய்வார். ஜெபம் செய்வோமா? மகா கிருபையும் மற்றற்ற இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் சமாதான கர்த்தர், ஆலோசனை தருகின்றவர் தகப்பனே. நீர் அற்புதங்களை செய்கின்றவர். நாங்களும் இந்த மாதத்திலே தகப்பனே அதை சிந்தித்தோம் ஆண்டவரே. இத்தனை நாட்களாக நாங்கள் கடத்தி விட்டோம். 2025வது ஆண்டு ஜனவரி மாதத்தை கண்ட எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த உலகத்தை விட்டு ஆண்டவர் மரபிற்குள் பிரவேசிக்கின்ற போதிலும் ஆண்டவர் எங்களை கிருபையாய் நடத்தி கொண்டு அப்ப 11 மாதங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே கூட்டி 12வது மாதத்தையும் கர்த்தர் எங்களுக்கு காண செய்திருக்கின்றீர். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலும் இந்த வாக்குத்தத்த வசனத்தை உடைய சமூகத்திலே தருகின்றோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் ஆலோசனை தருகின்றவர், வல்லமை உள்ள கர்த்தர் ஆண்டவரே. நேரத்திலும் அப்பா, நான் நோயினால் கஷ்டப்படுகின்றேனே, என்னுடைய நோய் என்று மாறுமோ என்று வேதனையோடு உடைய சமூகத்திலே இருக்கிற பிள்ளைகள் உண்டு கர்த்தாவே. என் தேவனே, உடைய கரம் வல்லமை உள்ளது ஆண்டவரே. என் வல்லமைகளை செய்யக்கூடிய பராக்கிரம் உள்ள கர்த்தர் ஆண்டவரே. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று கேட்டவரே தகப்பனே. நீர் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ உடைய வல்லமை ஒவ்வொருவருடைய மேலும் பாய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இரக்கம் செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மாலெல்லாம் ஆகும் தகப்பனே. உம்மாலெல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறதே கர்த்தாவே உமக்குள்ளாக. கர்த்தர் நீர் இரக்கம் செய்யும் ஆண்டவரே. அதிசயங்களை செய்யும் கர்த்தாவே. அப்பா, அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. நீர் இரக்கம் செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்மாலெல்லாம் ஆகும் வியாதியோடு ஆண்டவரே, கண்ணீரோடு சமூகத்திலே அப்பா கடன் பாரங்களோடு இருக்கிறவர்கள் உண்டு ஆண்டவரே. கர்த்தர் இரக்கம் செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இறங்கும் ஆண்டவரே. என் கிருபை எனக்கு போதும் என்று சொன்னவரே. உன் பலகீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னவரே. கர்த்தர் இரக்கம் செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப ஆலோசனை இன்றி ஆண்டவர் இருக்கிறவர்கள் உண்டு. யார் எனக்கு நல்ல ஆலோசனை தருவார்கள்? யாருடைய வாழ்க்கையிலேயே அப்பா முன்னேற்றங்களை தருவார்கள்? நல்ல ஆலோசனை தருவது யார் என்று ஆண்டவர் கண்டுபிடிக்க இயலாதபடி இருக்கிற மக்கள் உண்டு ஆண்டவரே. கர்த்தரே அப்போ இரக்கம் செய்வீராக. நல்ல ஆலோசனைக்காரர்களை மக்களுக்கு கொடும் ஆண்டவரே. நல்ல ஆலோசனை பெற்று ஆண்டவரே உம்மில் மகிழ கலிகூற என் தேவன் இரக்கம் செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அதே போன்று ஆண்டவரே வல்லமை உள்ள கர்த்தர் ஆண்டவரே சமாதானத்தை கொடுக்கிறவர் ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்கள் சமாதானம் இன்றி அழிகிறது ஆண்டவரே. அப்போ கடன் பாரத்தினால் ஆண்டவரே, பிள்ளைகளினால் ஆண்டவரே, கணவர்னால் ஆண்டவரே, அப்போ குடும்ப நண்பர்களால் ஆண்டவரே, எத்தனையோ பேர்னால் ஆண்டவரே அப்போ சமாதானம் இன்றி இருக்கிற மக்களுக்கு சமாதானத்தை கொடும் ஆண்டவரே. கர்த்தர் நீர் வல்லமையை செய்யக்கூடியவர், அதிசயங்களை செய்யக்கூடியவர், அற்புதங்களை செய்யக்கூடியவர், உயிருள்ள தெய்வம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கர்த்தரை ஆசீர்வதியும். பண்டிகை காலம் ஒவ்வொருவருக்கும் சமாதானமும் சந்தோஷமும் அளிக்கின்ற காலங்களாய் அமையட்டும். நீர் சந்தோஷத்தை அளிக்க வந்தவர் ஆண்டவரே, சமாதானத்தை அளிக்க வந்தவர் தகப்பனே. சமுதாயத்திலே ஓரம் கட்டப்பட்ட மக்களை தேடி சென்று ஆண்டவர்கள் சந்தோஷத்தை அளித்தவர் ஆண்டவரே. எங்களுக்கும் நீ சந்தோஷத்தை அளித்த வல்லவர் தகப்பனே. இந்த பண்டிகை காலம் ஒவ்வொரு மக்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கின்ற காலமாய் அமையட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். 2026வது ஆண்டு கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. உடைய கரங்களிலே தருகிறோம். நீர் மாத்திரம் மேன்மைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு வருகின்ற புது வருஷம் 2026வது ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வரும் ஆண்டு ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் அமையட்டும். இந்த நேரத்திலும் இந்த வாய்ப்பினை எனக்கு தந்த அன்பு சகோதரர் செல்வகுமார் அவர்களுக்கு மறுபடியுமாக என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு இதனை ஒளிபரப்பு செய்கின்ற அன்பு சாரோல் டிவி நிறுவனத்தார் பிரதர் ஜஸ்டின் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே போல் இதை எடிட் செய்கின்ற அன்பு சகோதரருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வரும் நாட்கள் நம் அனைவருக்கும் சந்தோஷமும் சமாதானமும் அமைகின்ற நாட்களாய் அமைவதாக. ஆமென்.
Christmas. Happy, 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 happy Christmas.